பேதுருவை ஆக்ட் அவங்க பண்ணவர் பண்ணிடுவாங்க. போற வழியில இறந்துட்டாரு. ஓ போபால்ல இறந்துட்டாரு. ஓ பேதுரு. பேதுருவை ஆக்ட் பண்றேன். லூதியானால எங்களுக்கு ப்ரோக்ராம் ஆக்சுவலா சரி சரி சரி. இவர் நடுவழியிலேயே ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. ஓ ஸோ அவருக்கு பதிலா நம்ம வந்து வேற ஆளை போடணும். இந்த பிரஜாபதியினுடைய வரலாறை நான் சொல்லிடுறேன். சரி சரி. ஃபர்ஸ்ட் நாங்க வந்து இந்த பிரஜாபதி ஓரளவுக்கு ஒரு 2 hours வர லெவலுக்கு வந்த பிறகு சரி எல்லா ஸ்காலர்ஸ், பைபிள் ஸ்காலர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டோம். அவங்க வந்து என்ன பண்ணாங்க, எப்படி சிஸ்டர் நீங்க அதை டிசைன் பண்ணீங்க அப்படின்னாங்க. சரி. தெரியல, அவியானவர் சொன்னதை நாங்க பண்ணோம் பிரதர் Okay. அப்படின்னு. இல்ல, டெல்லியில வந்து கல்வெட்டுல இதே இது வந்து காஸ்டியூம் வந்து அந்த ஜூஷ் இதுக்குரியது வந்து காஸ்டியூம் அதுல கல்வெட்டுல ஓ இருக்கு அப்படியா? அப்படின்னு. அது எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, 120 பேருக்கும் ஒரு சின்ன இந்த டாய்லெட் இருக்கு, இதுல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்கன்றாரு. 120 பேர் எப்படி ஒரு இந்த டாய்லெட்ல ஒரு டாய்லெட் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும்? ஒரு டாய்லெட் தானே, ஒரே டாய்லெட். அது அவங்க ஆக்சுவலா கிறிஸ்டியானிட்ட வந்து வெறுக்கிறவங்க. அவங்க எல்லாமே முதல் நாள் நாடகத்தை பார்த்தனால சர்ச்சுக்கு வந்துட்டாங்க. சரி சரி சரி. சர்ச்சுக்கு வந்துட்டு என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அதுல ஒரு லேடி நேரா வந்து நம்ம ஜீசஸ் ஆக்ட் பண்ணாங்க சினிமா லைன்ல. யாரை பிடிக்கிறது என்னன்னு தெரியாது. அதனால ஆண்டவர்கிட்ட நான் கேட்டிருந்தேன், எனக்கு வந்து நல்ல சப்போர்ட்டிவா ஒருத்தர் தெரியணும் அப்படின்னு சொல்லும்போது செலியன் ஒரு பேர் மட்டும் எனக்கு காமிக்கிறார் ஆண்டவர். செலியன் சொன்னா அவரை நான் விசாரிக்கிறேன், அவர் யாரு, அவர் என்ன பண்றாரு, எங்க இருக்காரு ஏதுன்னு சொல்லி அவரை பற்றி விசாரிச்சா. இந்த சேனல் வந்து எவ்வளோ பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. எவ்வளோ மறைந்திருக்கிற நிறைய தேவ ஊழியர்களை கண்டுபிடித்து அவர்களை வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு வெளிச்சமாக இந்த சேனலை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த சேனலை நடத்தி கொண்டிருக்கிற அருமையான பிரதர் எவ்வளோ மிகுந்த தாழ்மையோடு இந்த ஊழியத்தை அவர் தொடங்கும் போது எவ்வளோ ஒரு தாழ்மையான சூழ்நிலை, ஆனால் தேவன் இப்பொழுது அவர் ஆசீர்வதித்து பெருக பண்ணி கொண்டிருக்கிறார். இதை பார்க்குற எல்லாருமே இந்த தேவ மனிதனுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். இதை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய தேவ ஊழியர்கள் அவருடைய சாட்சிகளை கொடுத்துருக்குறாங்க. இந்த சாட்சிகளெல்லாம் கேளுங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்துக்கென்று நீங்கள் காணிக்கையின் மூலமாக கூட சப்போர்ட் பண்ணலாம். இவர்களுக்கு எவ்வளோ தேவைகள் உண்டு. அந்த தேவைகளை சந்திக்க தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் முன் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. டயலாக் நீங்க எழுதுறீங்க, இதுல எப்படி நீங்க இது பண்ணீங்க? இல்ல, அதான் எந்த சீன் சொல்லிடுவாங்க. சேர்த்திருக்கோன்னு சொல்லிடுவாங்க. சரி சரி. அப்ப அதை வந்து நான் பைபிள படிச்சுட்டு அப்புறம் ப்ரேயர் பண்ணி எழுதுனா அது அப்படியே அழகா அப்படியே. நடத்துவாங்க. ஆமா, உங்களுக்கு ஆனா அந்த ஸ்கில் மூலம் இருந்ததா இல்ல? அப்படிலாம் அப்படிலாம் இல்ல, இல்ல. இல்ல. ஓகே ஓகே. நடிக்க வைக்கிறது அது சாதாரண அது விஷயம் நிஜமாவே ஆவியானவர் தான். அதுதான் நான் சொல்றேன், அது நிச்சயமா அது ஆவியானவர் தான். நிச்சயமா. யாருக்குமே நாடக அனுபவமோ கிடையாது. நடிப்பு இன்னொன்னு, அனுபவம் அந்த யாருக்குமே நீங்க கிடையாது. வந்து ரெக்கார்ட் பண்ணி அந்த வாய்ஸ் வேற சிங் கரெக்டா ஆமா, வாய்ஸுக்கு அவங்க சிங்க் பண்ணுவாங்க. வாய்ஸையும் சிங்க் பண்ணணும். நாடகத்துல ஸ்டேஜில் அவங்க எந்த பிளேஸ்மெண்ட்டோ அதையும் பார்க்கணும். அதே சமயத்துல ஆக்ஷனும் பண்ணணும். இவ்வளவும் ஒரே சமயத்துல செய்யணும். இதுல ஆரம்ப காலத்துல சினிமா நடிகர்கள்லாம் வந்தாங்க எங்க இதுல அப்படியா? நடிக்க. ஓ, அது பிளான் பண்ணி ஆமா, நடிகர்கள் கொஞ்சம் பேர் அவங்க விருப்பப்பட்டு வந்தாங்க. சரி சரி. நடிகர் அதுல ஜூனியர் பாலியா வந்து பேதுருவா ஆக்ட் பண்ணாரு. அந்த காலத்துல ஜூனியர் பாலியான்னு ஒரு பெரிய ஆக்டர் இருந்தாரு. ஆமா, பாளைய தெரியுமா? ஆமா, அவரு பேதுருவா ஆக்ட் பண்ணாரு. ஓ, அவங்களால இந்த டிராமால. ஆமா, டிராமால. பட் அவங்களால ஆக்ட் பண்ண முடியல. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஐயா நாங்க சினிமால பசங்களை நேரடியா பேசுவோம், நீங்க தப்பா இருந்தா கூட எங்க சொந்தமா ஏதாவது பேசி அவர் சமாளிச்சு. ஒரு பெரிய நல்ல நடிகர் ஆமா, அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் பட் ஒரு இந்த இதுக்கு சிங்க் ஆகுது. அவரு அதுல முடியல. அதே மாதிரி ஆக்டர் ராஜேஷனுடைய தம்பி ஒருத்தர் லாரன்சன், அவர் ஒரு சரி ஆக்டர். சரி சரி சரி. அவர் வந்தாரு. அவரும் இதுல வந்து ஃபுல்ஃபில்லா பண்ண முடியல. அப்ப அது வந்து அந்த கிருபை வந்து எங்க பிள்ளைகளுக்கு கொடுத்தாங்க. அதான் அங்க இருக்கிறது. அது மட்டும் இல்ல, இந்த டிராமா ஆரம்பிச்சப்போ வந்து நாங்க சொன்னோம்ல பிரதர், இப்போ அந்த முதல்ல மைம்ல ஆரம்பிச்சு அப்புறம் வசனம் ஆமா சொன்னோம். ஆமா ஆமா. அந்த 1 hour இது வந்து வசனம் இது பண்ணும்போது ஆண்டவர் சொன்ன காரியம் என்னன்னா, இவங்க மைக்ல பேசினாங்கன்னா, அந்தந்த கேரக்டர் மைக்ல பேசினாங்க. மைக்ல பேசினா பின்னால இருக்கிறவங்களுக்கு ரீச் ஆகல, ஓகே ஓகே ஓகே. அந்த வேர்டு ரீச் ஆகல. அப்போ அது எங்க அதுக்கு கேள்வி ஸ்பீக்கர்லாம் அதுக்கு தனியா வைக்கணும். இருக்கு. ஆனா வந்து ரீச் ஆகலங்கும் போது ஆவியானவர் எங்களுக்கு 2 கொடுத்த ஆலோசனை என்னன்னா, வேர்டு வந்து ரீச் ஆகணும். வேர்ட்ல தான் இருக்கு பவர்.
ஓகே ஆவியா ஜீவனா இருக்கிறது வார்த்தை தான். நம்ம நடிப்பு திறமையினா இல்ல, அந்த வார்த்தை தான் வெளியே இவங்க மூலமா வெளியே போகுது. அது ரீச் ஆகலைன்னா நோ யூஸ் இல்ல. அப்போ எப்போதுமே நாங்க ரெண்டும் சொல்லுவோம், ரசிகர்கள் கூட்டம் நம்மளுக்கு வேண்டாம், ரட்சிப்பின் கூட்டம் தான் வேணும். அப்படி இருக்கும்பொழுது அந்த வேர்ட் ரீச் ஆனாதான் அந்த ரட்சிப்பு உண்டாகும். அப்போ என்னன்னா அப்போதான் இவங்க வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணிடுவோம், வாய்ஸ் எல்லாம் அப்பதான் பிளான் பண்றீங்க. பிளான் பண்ணி எல்லாத்தையுமே ஃபுல் அண்ட் ஃபுல் எட்ராஜ் பிரதர் தான். எஸ்எல் எட்ராஜ் பிரதர் தான் ஃபர்ஸ்ட் அத சூஸ் பண்ணது. அந்த மாதிரி சூஸ் பண்ணாங்க. ரெக்கார்டிங் பண்ணோம் இல்லையா, அந்த ரெக்கார்டிங் பண்ணும்போது அவர் தான் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பார். ஃபுல்லா எல்லா ஏன்னா இது அந்த வாய்ஸை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணணும், வைக்கணும், எல்லாம் பண்ணணும். ஸோ அவரும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாலும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. எல்லா லாங்குவேஜ்லயும் போடும். ஆமா, இப்போ 4 லாங்குவேஜில் வச்சிருக்கோம். ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ், தெலுங்கு 4 லாங்குவேஜில். ஆனா நடிக்கிறதெல்லாம் தமிழ் ஆட்கள் தான். முதல்ல எழுதுன தமிழ் தான். சரி சரி. அப்ப தமிழ் இது வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபேமிலி வரும்போது அப்படியே ஒவ்வொரு சீனா சேர்த்துட்டு வந்தாங்க. அப்படியே ஃபர்ஸ்ட் சீன் என்ன எடுத்து ஃபர்ஸ்ட் ஷார்ட்டா போட்டது என்ன சீன் பண்ணீங்க? ஜீசஸ் வச்சு பண்ணது கிருசிஃபைடா? அவர் சோல்ஜர்ஸ் அடிச்சு இழுத்துட்டு வர மாதிரி அது மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல இதுதான் போட்டோம். அதுல சிலுவை தூக்கிட்டு வர அந்த காட்சியா? அப்ப இவர் அந்த ஜீசஸ் அடிச்சவர் இவர் தான் அடிச்சாரு. நடிச்சிருக்கவங்கள அதனால அதெல்லாம் இவங்க சொல்லி கொடுப்பாங்க, அதை இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்ப எல்லாம் ஆண்டவருக்கு 12 சீசர்கள் மாதிரி இங்க பிரஜாபதிக்கு 120 நபர்கள் அப்படி அந்த பேர். அது எப்படி எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இதுதான் எங்களோட மெயின். இது அப்போ அது எனக்கென்று ஏற்படுத்தின, எனக்கென்று ஏற்படுத்தின இந்த ஜனத்தை அப்படின்னு. அப்போ அவர் தான் ஏற்படுத்தினார், அவர் தான் ஏற்படுத்தினாரு. அதனால இது வந்து அவரால் ஏற்படுத்தப்பட்ட அவருடைய. இது ஒரு சாதாரண காரியம் இல்லை. ஏன்னா நீங்க ஒரு ஃபேமிலியை ஒரு சிலர் நடிக்க கூச்சப்படுவாங்க, நடிப்பு வராதும்பாங்க, எல்லாமே இருக்கு. அது அவங்களாம் எப்படி கூடவே இருந்தாங்கன்னா அது அப்படி நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வரும்போதே கரெக்டா நடிப்பாங்க. அப்படியே அதுதான் ஒரு என்ன வாய்ஸ் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட் இல்ல. சும்மா எப்படியும் ஒரு 5 to 6 ரிஹர்சல் ஒரு ப்ரோக்ராம் நம்ம நடத்துறோம்னா சரி, ஒவ்வொரு சண்டேலையும் வந்து 2 o'clock ஆரம்பிச்சு 6 மணி வரைக்கும் நாங்க ரிஹர்சல் நடத்துவோம். 2 மணிக்கு ஆரம்பிச்சு அதுக்குன்னு பிளேஸ் வச்சிருக்கீங்களா? ரிஹர்சல் வர வெளியே அங்க சிசி டெஃப் ஸ்கூல் அங்க அப்படியே வாடகைக்கு எடுத்து பிகினிங் ஸ்டேஜ்ல இங்க கேத்தலிக் இது இருந்தது. அந்த 2 மணில இருந்து 6 மணிக்குள்ள ஆச்சரியமான விஷயம். எப்படி இது எல்லாத்தையும் கேதர் பண்றீங்க? அது வந்துருவாங்க பிள்ளைங்க. இப்ப நீங்க சப்போஸ் சில பேர் வராம சொல்ற அந்த மாதிரி அதெல்லாம் பெரிய கிருபை. அது 2 மணிக்குன்னா 2 மணிக்கு எல்லாரும் இருப்பாங்க அங்க. ஒரே வேன்ல அப்படி போயிருவீங்களா? இல்ல எல்லாத்தையும் உள்ளூர்ல இருக்கும் அவங்க. வெளியூர் போகும்போது தான் 2 பஸ் தேவைப்படும். பட் இதெல்லாம் நடந்திருக்கா? இப்ப நீங்க சப்போஸ் சடனா ஏதோ ரீசனால சொல்றேன், இப்ப இவ்வளவு போட்டிருக்கீங்க இல்லாம சப்போஸ் ஏதோ சின்ன ஒரு காய்ச்சல் இருக்கலாம், வர முடியாம அப்படியே நடந்திருக்கா? நடந்திருக்கு. அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்படியே வந்துருவாங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி இதோட வந்துருவாங்க மாத்திரையை போட்டுட்டு. ஓ அப்படியே? ஆமா, அடுத்த சீன் வர்றதுக்கு முன்னால வர ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கோம். ஜிஸ்ஸா நடிக்கிறவருக்கு தூத்துக்குடியில நாங்க போடும்போது இவருக்கு காலில் அடிபட்டுடுச்சு, இவருக்கு ஃபீவர், இதாகல ஃபுல்லா ட்ரிப்ஸ். அப்ப இவங்க சொன்ன மாதிரி தோஷா மணிங்க அவங்க ஒய்ஃப் ஜெனிஃபர், அவங்க ஸ்டாஃப் ட்ரிப்ஸ போட்டு இது பண்ணிட்டு வந்து நடிச்சாங்க பாருங்களேன். அப்படிதான் எல்லா பலகீனாலும் தங்க பங்கு விட்டு. இது வரைக்கும் 25 அது மாதிரி நடந்ததே இல்லையா? ஏன்னா ஒருத்தர் வரல என்ன பண்ற அப்படிங்கறதுலாம் வரலனாலும் அந்த நீங்க எங்களுடைய ஃபெலோஷிப்குள்ள இருக்கிற பிள்ளைங்களே அந்த கேரக்டருக்கு இது ஓகே 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 டக்குனு அந்த ரோலுக்கு அந்த மாதிரி இவங்க இது பண்ணும்போது அட்ஜஸ்ட் பண்ணி ஆக்ட் பண்ணாங்க. அதான் சொல்லுங்க, அந்த பிள்ளைங்க அது பண்ணிக்கும். அது டக்குனு ஆக்ஷன்ல கொடுக்க வேதுரு ஆக்ட் பண்ணவரு போற வழியில இறந்துட்டாரு. போபால்ல இறந்துட்டாரு. பேதுரு ஆக்ட் பண்ற லூதியானால எங்களுக்கு ப்ரோக்ராம் ஆக்சுவலா. சரி சரி சரி. இவர் நடுவழியிலேயே ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. ஸோ அவருக்கு பதிலா நம்ம வந்து வேற ஆளை போடணும். வேற ஆளை போடும் போது அவருக்கு சுத்தமா தெரியாது. ஏன்னா டயலாக் பூரா ஹிந்தி, தமிழா இருந்தாலும் எப்படியோ மேனேஜ் பண்ணிருக்காரு. அவரை நம்ம போட்டோம். ஆனா எப்படியோ அதுல வந்து சமாளிச்சு அது அந்த இது தெரியாம ஆக்ட் பண்ணிட்டாரு இன்னொருத்தரை போடும்போது. சோ அந்த டேலண்ட் வந்து இருக்கு இந்த பிள்ளைகளுக்கு. இது ரொம்ப சோகம்ல. நீங்க போறவங்க இறந்துட்டாரு, அது மைண்ட் செட் உங்களுக்கு பல பழக்கமானவரா இருப்பாரு. அது எப்படி அது உங்களுக்கு அங்க ஸ்டேஜ்ல பாதி? ஆனா கொஞ்ச நேரம் நமக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. என்ன யாரை போடுறது, எப்படி பண்றது, இவங்க செய்வாங்களா செய்ய மாட்டாங்களான்னு கூப்பிட்டு அப்புறம் அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு நம்ம பேசுவோம். அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், இந்த தெருல இந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணிடு, இப்படி வரும், அப்படி கொஞ்சம் அது அவங்களுக்கு நம்ம அதை டீச் பண்ணிட்டோம்னா உடனே அவங்க பிக்கப் பண்ணிட்டு அந்த இடத்துல அந்த
கேப் தெரியாம அந்த இது தெரியாம ஆக்ட் பண்ணிடுவாங்க. மந்த்லி ஒன்ஸ் எங்கேயாவது அப்படியா ஏதாவது ஒரு இடத்துல புக் ஆகி அதுதான் அப்புறம் பண்ணீங்கன்னா, அது என்ன ஆச்சுன்னா இப்ப சமீப காலத்துல இந்த பிரஜாபதியினுடைய வரலாறை நான் சொல்லிடுறேன். சரி சரி ஃபர்ஸ்ட் நாங்க வந்து இந்த பிரஜாபதி ஓரளவுக்கு ஒரு 2 hours வர லெவலுக்கு வந்த பிறகு சரி எல்லா ஸ்காலர்ஸ், பைபிள் ஸ்காலர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டோம். ஓகே ஓகே கிட்டத்தட்ட 11 பேர். அதில் டாக்டர் ஜான் சாமுவேல்னு ஏசியன் ஸ்டடீஸ் டைரக்டர் அவர். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு மைக்கேல் ஃபேரடே, ஆமா அவர் வந்து HOD நம்ம கிறிஸ்டியன் காலேஜில் HOD. அதுக்கப்புறம் வந்து ஒரு பாஸ்கர் தாஸ்ன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பெரிய ஸ்காலர். ஓகே இந்த மாதிரி 11 ஸ்காலர்ஸை கூப்பிட்டு பாண்டித்துறையா பாண்டித்துறைன்னு சொல்லி நில்ட்டு இதில் அவர் டைரக்டர். டைரக்டர். இந்த மாதிரி 11 பேர். அப்புறம் டாக்டர் ராஜகுமாரி இவங்கெல்லாம் கூப்பிட்டு கல்யாணி ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு மாத்திரம் நாங்கள் முதல்ல அந்த இதை போட்டு காமிச்சு, இல்லை ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கா, ஏதாவது நாங்கள் திருத்தணுமா, அல்லது பிப்ளிக்கலாக ஏதாவது இதாக இருக்கா, ஏதாவது கொஞ்சம் நீங்கள் பார்த்து அதை கொஞ்சம் சொல்லணும்னு சொன்னாங்க. அவங்க ஃபுல்லாக அதை பார்த்தாங்க. சரி பார்த்துட்டு அவங்க சொன்ன ஒரே காரியம், இப்போ இது அற்புதம்னாங்க. ஒரே வார்த்தை ஒரே வார்த்தை. டாக்டர் சாமி சொன்னார். ஓகே ஓகே அவர் ஜான் சாமி அவர் தான் ப்ரிசைட் பண்ணார். அவர் சொன்னார் ரொம்ப அற்புதங்க, இதில் ஒரு மிஸ்டேக்கை எங்களால் மிஸ்டேக்கை கண்டுபிடிக்கணும். ஏன்னா அவங்களுக்கு ஸ்காலர்ஸ் வந்து ஏதாவது மிஸ்டேக்கை கண்டுபிடிக்கின்றதெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. எங்களுக்கு அதுதான் வேணும், மிஸ்டேக்கை எப்படிலாம் கண்டுபிடிப்போம். உங்களுக்கு நீங்கள் போட்டதில் எந்த விதமான எதையுமே குற்றம் சொல்லக்கூடிய அளவில் இல்லை, எல்லாமே 100% நீங்கள் கரெக்டாக பண்ணீங்கன்னாங்க. அது ஒரு பெரிய சர்டிஃபிகேஷன். அது ஒரு பெருமைக்காக சொல்லலை, பட் அந்த மாதிரி தான் நாங்கள் முதல்ல ஆரம்பித்தோம். அதே அதனால மாதிரி ஸோ ஆரம்பிச்சு அப்ப நீங்க அது கணக்கு வச்சிருந்தீங்களா? மந்த்லி போய் ஒரு தடவை 2 தடவை போடணும் இங்க அப்படி நாங்க அப்படின்றதா? கணக்கு வைக்கல. நாங்க கணக்கு ஓகே ஓகே. நம்ம செஞ்சு எப்போதுமே நாங்க ப்ரிப்பேர்ட் யாராவது சொல்லணும், இப்போ சர்ச்சில் இருந்து இன்வைட் பண்ணணும், அப்ரோச் பண்ணி ஓகே இது அப்ரோச் பண்ணும்போது நாங்க சொல்லுவோம், எங்களுக்குன்னு தனியா எந்த விதத்துலயும் நாங்க டிமாண்ட் பண்றதுல வாங்குறது இல்ல. சரி 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 காணிக்கை எங்க பிள்ளைங்களும் வாங்குறது இல்ல. ம், ம், ம். அவங்கவுங்க பைசா போட்டு தான் டிராவலிங்கே வருவாங்க. சரி ஆனா ஓகே ஓகே ஃபுல்லா வந்து எங்க பிள்ளைங்க வந்து எப்படி சொல்றது, இப்ப சவுத்துக்கு இப்ப நாங்க போறோம்னா தமிழ் இதுல சரி. ஒருத்தர் புக் பண்றாங்க. இப்போ வந்து பாளையங்கோட்டைக்கு, மதுரைக்கு, நாகர்கோவில், எல்லா இடம், கோயம்புத்தூர் எல்லாம் போயிருக்கோம். அப்போதான் எங்களுக்கு இந்த 2 பஸ்ஸுக்குரியதும் எங்க செட் ப்ராப்பர்ட்டி அண்ட் காஸ்டியூம்ஸ்க்கு ஒரு சின்ன ஈச்சர் வண்டி, சரி இந்த 3க்கு அந்த மட்டும் எக்ஸ்பென்சஸ்க்காக கொடுக்கணும். மத்ததெல்லாம் அந்த ஸ்பான்சர்ஸ் அவங்க ஊர்ல அவங்க ரெடி பண்ணணும். நாங்க ஓகே அதுக்குரிய ஓகே பிளான் எல்லாம் கொடுத்துருவோம். ஓ ஓ ஓ சரி சரி முதல்ல வந்து அந்த டிராமா இதுல வந்து இவங்க சொன்ன பயில் காட்டி அழைக்கிற மாதிரி இருக்கணும் இல்லையா, அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு தீம், அதான் பிரஜாபதி குறிச்சு தீம் டான்ஸ் ஒன்று. அதுக்கப்புறமேலும் வந்து மதர் மேரி வந்து பேபி லேபர் சீன், அந்த இதுக்கு ஒரு சாங்கு, அதில் டான்ஸ் இல்லை, அது சாங்காக இருக்கும். சரி அப்புறம் வந்து Shepherds. ஷெப்பர்ட்ஸ் வந்து இந்த நல்ல செய்தியை போய் கிராமத்தில் சொல்ற மாதிரி ஒரு டான்ஸு. அதுக்கு ஏஞ்சல்ஸ் அப்பியர் ஆகும்போது ஒரு டான்ஸு. கடைசியில் இவர் ஓசனா நம்ம சொல்லி அவரை பவனி வர்ற இதுக்கு ஒரு அது மொத்தமாக க்ரௌடு. சரி ஸோ இதை வந்து முதல்ல இது பண்ணும்போது ரொம்ப பயந்தோம் நாங்கள். எப்படின்னா அப்போ 90sல வந்து அப்படி கிறிஸ்தவ வட்டாரத்துல வந்து டான்ஸ்லாம் அங்கீகரிக்கப்படலை, ஆமா ஆமா என்ன சொல்ல போறாங்களோன்ட்டு. அப்போ ஆண்டவர் வந்து பிரசங்கி மூலமா ஆண்டவர் சொன்னாரு, எல்லாவற்றையும் அனுபவிக்கிறது வந்து தேவனுடைய அனுகிரகம் இல்லைங்களா. அதை வந்து சொல்லி எங்களை வந்து இது பண்ணாரு. காற்றை கவனிக்கிற விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்கவரும் அறுக்க மாட்டான், அதையும் சொல்லி சொன்னாரு. அப்போ போல்டா நாங்க இறங்கிட்டோம். இன்னும் வேற ஒருத்தர் கூட எந்த டான்ஸை பத்தி, அது மாதிரி காஸ்டியூம்ஸ் கூட அந்த டான்ஸுக்கு ஷெப்பர்ட் டான்ஸுக்கு அப்போ வந்து பிள்ளைங்களுக்கு கேர்ள்ஸுக்கு 3/4 போட்டு என் மைண்ட்ல என்ன வந்ததோ அந்த இதுக்கு ஒரு ஸ்கர்ட் மாதிரி இது பண்ணி, லாங் ஸ்கர்ட் மாதிரி இது பண்ணி போட்டோம். இந்த ஸ்காலர்ஸ் சொன்னாங்களே, இல்லை பாஸ்கர் தாஸ் ஐயா அவங்க பெரிய ஸ்காலர், அவங்க வந்து என்ன பண்ணாங்க, எப்படி சிஸ்டர் நீங்க அதை டிசைன் பண்ணீங்க அப்படின்னாங்க. சரி தெரியல, அவியானோர் சொன்னதை நாங்க பண்ணோம் பிரதர் அப்படின்னு. இல்ல டெல்லியில வந்து கல்வெட்டுல இதே இது வந்து காஸ்டியூம் வந்து அந்த ஜூஷ் இதுக்குரியது வந்து காஸ்டியூம் அதுல கல்வெட்டுல ஓ இருக்கு அப்படியா அப்படின்னு. அது எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்தது. இதுல பட் ஆனா இவ்வளவு கஷ்டப்பட்டு இதை ஒண்ணு பண்ணும்போது யாராவது ஒருத்தர் டக்குனு உங்களை ஏதாவது சொல்லும் போது ரொம்ப அப்படிலாம் நடந்திருக்கா? இப்போ சில சின்ன சின்ன இதெல்லாம் 2-3 பேரை எங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. சரி சரி அது நல்லதும் இருந்திருக்கு, அது இதுவும் இருந்திருக்கு. என்ன ஜீசஸ் செப்பல் போட்டுட்டு இதை தூக்கிட்டு வராரு வே ஆஃப் கிராஸ்க்கு. ஓ அந்த மாதிரி ஆக்சுவலா அவருக்கு வந்து நரம்புல வந்து ப்ளீட் ஆகி அந்த காலோட அவர் வந்து பண்ண மனுஷன். சோ அவர் எவ்வளவு டெடிகேட்டடா பண்றாருங்கிறது கர்த்தருக்கு எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அந்த கேரக்டர் நடிக்கிறவருக்கு அந்த அளவுக்கு கிரிட்டிசைஸ் பண்றது ஈஸியா பண்ணிடலாம் அந்த மாதிரி. அந்த மாதிரி அவருக்கு பிரச்சனை வந்து இந்த ஆட்கள் இப்படி அதோட தான் பண்ணாங்க. இவ்வளவு மைனூட்டா
ஆனா ஒரு சிலர் எப்படிங்க, திருவள்ளூர்ல இருந்து ஒரு பிரதர் ஃபோன் சரி பண்ணாரு, சரி 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 சிஸ்டர் நான் எப்போ வந்தாலும் வந்து பெரிய கேரக்டர் பார்க்க மாட்டேன், ஓகே நான் வந்து சின்ன சின்ன கேரக்டர் பார்ப்பேன். அதுல பிச்சைக்காரன ஒருத்த வந்து பண்டிகை கடையில ஒரு காணாம போவார்ல ஜீசஸ், அந்த 13 வயசுல சரி அந்த சீன் இருக்கு. அதுல வந்து ஓரத்துல ஒருத்த வந்து பிச்சை கேட்டுட்டு இருக்கிற மாதிரி ஒரு சீன் வச்சிருந்தாங்க. அந்த பிச்சைக்காரன் அவ்வளவு ரியலிஸ்டிக்கா நடிக்கிறாரு. குட்டி பிள்ளைங்க எல்லாம் எங்களை பார்க்காம அந்த பக்கமே நடிக்கிறாங்களே. அப்ப என்னன்னா எதை யாரு என்னது பண்ணுவாங்கன்னு தெரியாது. பட் ரசிக்கிறதுக்காக இல்ல, உண்மையாவே எதை யாரு டச் பண்ண தெரியாது. எப்படின்னா இவங்க சொன்னாங்க எளிமையா இருக்கணும் அந்த டைலாக் அப்படிங்கும்போது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஓகே அப்படித்தானே இருக்கு. அந்த கூட கொடுக்கப்படுங்கிறதுக்கு பதிலா மற்றவைகள் எல்லாம் தானாய் வந்து சேரும் அப்படின்னு எழுதுனேன். அத ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணி அப்பதான் எனக்கு புரியுது தானாய் வந்து சேரும்னு. சரி God bless you. கூட கொடுக்கப்படுவது விலகலை. கூட கொடுக்கப்படுங்கிற விலகலை தானாய் வந்து சிம்பிளா சொல்றேன், அவங்களுக்கு கிளாரிட்டியா அந்த மாதிரி சின்ன சின்ன நல்ல கமெண்ட்ஸும் இருக்கு, இந்த இது இருக்கு. பட் எதையுமே நாங்க ரொம்ப பெருசா எடுத்துக்கிறதுல, கர்த்தர் சொன்னா செய்வோம், அவ்வளவுதான். அது மாதிரி நிறைய வெளி ஊர்களுக்கு எல்லாம் போய் தங்குறீங்க, 120 போய் தங்குறதுங்கிறது சாதாரண விஷயம். அது ரொம்ப கஷ்டம். அதுலயும் நிறைய சிலர் நல்லா கவனிச்சிருப்பாங்க. எல்லாத்தையும் ஐயோ, அட்ஜஸ்ட் நிறைய பண்ணுவாங்க. brother. எங்க அதுல பிள்ளைங்க பாத்தீங்கன்னா யாருமே கிடையாது. டாய்லெட் இதெல்லாம் ஹைஜீனிக்கா இருக்காது, தண்ணி இருக்காது. தண்ணி இருக்காது, இது இருக்காது. தூங்க படுக்கிற இடம் பாத்தீங்கன்னா நாங்க என்ன பயங்கரமா சொல்லுவோம், இருக்கும். தனித்தனி ரூம்ஸ் அல்ல, பெஞ்சில ஒரு கல்யாண படுத்துக்குவோம். மண்டபம் தலையில மண்டபம் போட்டு. அரேஞ்ச் அப்படி பண்ணி பண்ணிட்டீங்கன்னா நாங்க அதுல இருந்து நல்ல பிரேயர் அண்ட் வொர்ஷிப்போட நாங்க அந்த ஆவியான சரி. பலத்தோட பண்றதா இருக்கும். ஆனா எங்களுக்கு வந்து ஃபுட் வந்து நாங்க வந்து எது டிமாண்ட் பண்ண மாட்டோம், என்ன மெனுலங்க அதெல்லாம் கிடையாது. எங்களுக்கு வசதி இருந்தாலும் ஓகே பரவாயில்ல. ஓகே. எங்களுக்கு வந்து வாட்டர் அண்ட் வாஷ்ரூம் இது ரெண்டு தான் வேணும் மெயின். அப்படியே ஏதாவது கசப்பான சம்பவங்கள் நடந்திருக்கா? நீங்க இல்ல. எங்கேயா போய் போய் அது வந்து ரொம்ப நாங்க தங்குறதுக்குலாம் இருக்கு. அது ஒரு குப்பம் அது ஒரு யூனிவர்சிட்டி. காரியத்தை சொல்றேன் பாருங்க. குப்பம்னு ஒரு இடம், சரி அது வந்து திரவிடியன் யூனிவர்சிட்டின்னு சொல்லி ஒரு பெரிய யூனிவர்சிட்டி. ஓகே பட் இட் பிலாங்ஸ் டு ஆந்திரா ஸ்டேட். அது Borderல. ஆந்திரா பார்டர்ல இருக்கு அந்த இதுல. அதுல ஒரு ப்ரொஃபஸர் அவர் வந்து எங்க பிரஜாபதி நாடகத்தை ஒரு தினம் பார்த்துட்டு கண்டிப்பா குப்பத்துல போடணும்னு சொல்லிட்டாரு. பட் அவருக்கு இந்த ஆர்கனைஸ் பண்ற கெப்பாசிட்டி 0 கம்ப்ளீட்டா. ஓ சரி. நாங்க 120 பேர் 2 பஸ்ல போறோம் பாருங்க. 2 பஸ்ல போறோம். நாங்க எங்க பஸ் மட்டும் தான் போகுது லைட்டோட. 2 பக்கம் காடு, திக் ஃபாரஸ்ட். சரி சரி. போயிட்டோம். போய் சேர்ந்து ஒரு 2 மணி இருக்கும் நைட்டு அங்க போய் சேர்ந்துட்டோம். சேர்ந்தா அவர் என்ன சொல்றாரு, 120 பேருக்கும் ஒரு சின்ன இந்த டாய்லெட் இருக்கு, இதுல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்கன்றாரு. 120 பேர் எப்படி ஒரு இந்த டாய்லெட்ல ஒரு டாய்லெட் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும்? ஒரு டாய்லெட் தான், ஒரே டாய்லெட், அது கூட இன்னொரு வீட்டுடைய டாய்லெட் பின்னால உள்ளது. இவர் அரேஞ்ச் பண்ணி தனியா அரேஞ்ச் பண்ணல, ஒரு வீட்டுல இருக்க டாய்லெட்டை காமிக்கிறாரு. என்னடான்னு எங்களுக்கு புரியல. சரி 3 மணி ஆச்சு. நான் சாயந்தரம் காலையில ரிஹர்சல், சாயந்தரம் ப்ரோக்ராம், வேற வழி இல்லை, இதுல எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டோம். சரின்னு இவங்க எல்லாரும் வேற வழி இல்லை அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஊர்ல நிறைய வீடு இருக்கு, டாய்லெட் பூரா வெளியில தான் இருக்கு. அதனால நாங்க என்ன பண்ணோம், இந்த டாய்லெட் நீங்க யூஸ் பண்ணுங்க, எல்லாரும் தூங்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அந்தந்த டாய்லெட் காமிச்சு போயிட்டாங்க. அதுக்குள்ள விடிஞ்சிருச்சு. அதுல 2 பேரும் மாட்டிக்கிட்டாங்க. விடிஞ்ச உடனே சொல்றேங்க, நான் வந்து கிச்சன்ல குளிக்கிறேன், சோப்பு தண்ணி ஒரு இதுல தண்ணியில சோப்பா இருக்கு, சோப்பை என்னத்தையே பண்ணி வச்சிருக்காங்க. சரி வழி இல்லை, அதை ஊற்றி குளிச்சாச்சு, எப்படியோ குளிச்சிட்டோம். சரின்னு மத்தியானம் லஞ்சு வச்சு இது பண்ணிட்டாங்க. அது என்னமோ மாதிரி பண்ணி வச்சுட்டாங்க. சரி ஓகே, அது சாப்பிட்டாச்சு. அதே லஞ்சை என்ன பண்ணாங்க, நைட்டுக்கு வச்சுட்டாங்க. எங்களுக்கு ட்ராமா முடியும் போது 10 மணி ஆயிடுச்சு, 11 மணி ஆயிடுச்சு. நொசன்னு ஆகி போய் நூலா வருது. முதல்ல போனவங்க சாப்பிட்டா அங்கேருந்து பிரதர் என்ன அங்கிள் வரும், நூலா வருது அங்கிள், இதை எப்படிங்க சாப்பிட்றதுன்னா அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாரு. நான் இவர்கிட்ட கேட்குறேன், ஆர்கனைசர் என்னங்க அந்த மாதிரி கூட்டு ஐ ஆம் தி ஆர்கனைஸ் கத்துறாரு. எங்களை பார்த்து யார் சொன்னது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கேன், ஆச்சா போச்சான்னு. ஒன்றும் வேணாயா, நாங்கள் கிளம்புறோம், நாங்கள் இங்கே சாப்பிட முடியாது, சாப்பிட்டா யாருக்கும் வயிற்ற கெடுத்துடும், எல்லாம் நூலா வருது. அதில் சில பேர் வந்து ராத்திரி மாத்திரை போடுறவங்க, அவங்க என்ன பண்ணாங்க, மாத்திரை போடாம இருக்க முடியாது, சாப்பிடாம மாத்திரை போட முடியாது, அதை பூரா எடுத்து தண்ணியில கரைச்சு அப்படியே குடிச்சிட்டு அந்த இதை நூலெல்லாம் கடை எதுவும் கிடையாது மாத்திரை அப்படி போட்டாங்க. இடையில வெளியில வந்து ஏதாவது சாப்பிடலான்னு பார்த்தா சென்னை வர வரைக்கும் ஹோட்டலே கிடையாது. எல்லாம் பட்னியாவே வந்தாங்க. பட்னியா, சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாரும் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. பிஸ்கட்டு அது இது இருக்கும் இல்லையா, எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிட்டு எல்லாரும்
இல்ல இது ஒரே ஒரு கசப்பான அனுபவம் தான். நல்லா கவனிக்கிறவங்களும் இருப்பாங்க, கரெக்டா பெர்ஃபெக்ட்டா. நாங்க ட்ரெயின்ல போயிட்டு இருக்கோம் சரி சரி. லுதியானாக்கு. லுதியானாக்கா ஜம்முக்கா ரெண்டுல ஏதோ ஒரு லூதியானாக்கு. லுதியானாக்கு தான் போயிட்டு இருக்கும்போது அந்த ஸ்டேஷன்ல வந்து ஒரு கேங்க வந்து நின்றுட்டு பிரஜாபதி டீம் தானேன்னு வந்து கேக்குறாங்க. நாங்க நார்த்துக்கு போறோம்னா யார் எதுக்கு பிரஜாபதி டீமான்னு கேட்காங்கன்னு தெரியாதுல்ல. ஆமான்னு தயங்கிட்டு நம்ம பிள்ளைங்க சொல்றாங்க. சொன்ன உடனே இந்தாங்கன்னு சொல்லி டப்பட்ட போய் ஏத்துறாங்க. அதாவது புளி சாதம், தேங்காய் சாதம், வெரைட்டி சாதம், வாழைப்பழம், அது இது வாழைப்பழம் சரி சரி. ஸ்வீட்டு. 120 பேருக்கு பிரதர். ஃபுட்டு, ஸ்வீட்டு, இது அப்புறம் என்னது வாட்டர் பாட்டில், அது இதுன்னு கம்ப்ளீட்டா ஏத்துன பிறகுதான் ட்ரெயின் மூவ் ஆச்சு. அப்படி எங்களை வந்து இது பண்ண அப்புறம் தான் சொல்றாங்க ஜீவானந்த ஐயாவுடைய மருமகன் அங்க இது பண்றாங்க, பிரஜாபதி டீமுக்கு செஞ்சாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி நாங்க டெல்லிக்கு போனோம்னா அங்க இன்னொரு பிரதர் வந்து கூல் ட்ரிங்க்ஸ் அது இதுன்னு வாங்கி கொடுத்து அவங்க இது பண்ணாங்க. எங்க பிள்ளைங்களுக்கு அது எப்படி இந்த இஸ்ரேல் ஜனங்கள் நடத்தின மாதிரி தான் எங்களை நடத்திட்டு வர்றாரு. உண்மைக்குமே எல்லா இடத்துல வாழ்ந்திருக்கோம், எங்களுக்கு தெரியும், தாழ்ந்திருக்கோம் தெரியும். எல்லாவற்றிலும் குறைவானால் நிறைவானாலும் ஃபாரின்ல எல்லாம் இத போட்டிருக்கீங்களா? இல்ல 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 இது வராது. அப்படி ஒரு விருப்பம் இருக்கா? விருப்பம் இல்ல. நம்ம இந்தியாவிலேயே நிறைய ஆமா, சந்திக்கப்படாத, அதான். நம்ம தமிழ்நாட்டிலே நிறைய சரி சரி சரி. சந்திக்கப்படாத சிட்டிஸ் இருக்கு, வெளியே நிறைய இது இருக்கு. ஜம்மு போயிருக்கோம், ஓகே. நிறைய லுதியானா 4 தடவை போயிருக்கோம். சோ அப்ப அங்க பாக்குற மக்கள்லாம் நீங்க அது மாதிரி இங்க நிறைய இடத்துல ஸ்டாப் போட்டிருப்பீங்க. அந்த மக்கள் நிறைய நிறைய எமோஷனலா ப்ரேயர் பண்ணி ஒரு இன்சிடென்ட் சொல்ற மாதிரிங்க. ஜம்முல போய் நாங்க போட்டோம். சரி. ஜம்முல போடும்போது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலத்துல அந்த ஏரியால வந்து பாகிஸ்தானோட இணைஞ்சிருந்த ஏரியாவில் ஜம்முல முதல் நாள் நாங்க வந்து ஃபர்ஸ்ட் டே நாங்க போட்டோம். செகண்ட் டே வந்து சண்டே, சாட்டர்டே போட்டோம், சண்டே. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, எங்கள் எல்லாத்தையும் ஒரு சர்ச்சுக்கு எங்களை வர சொல்லி கூப்பிட்டாங்க. அப்போ அங்கே இருக்கிற சிஎன்ஐ இவங்க சர்ச் ஆஃப் நார்த் இந்தியா இருக்குல்ல, அந்த பிஷப்பு, பாஸ்டர்ஸு எல்லாரும் வந்து அந்த சர்ச்சுக்கு எங்களை வர சொன்னாங்க. சரி. அந்த சர்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா உருது வசனங்கள்லாம் உருதுல எழுதி போட்டிருக்கு. அது ஒரு காலத்தில் பாகிஸ்தானில் இருந்தது. சரி. பாட்டு புஸ்தகம் எல்லாமே உருதுல இருக்குது. எங்களுக்காக வந்து அன்னைக்கு டிரான்ஸ்லேஷன் தமிழில் ஒருத்தரை வச்சு உருதுல இது பண்ணி டிரான்ஸ்லேஷன் தமிழ்ல நடக்குது எங்களுக்காக. ஓகே ஓகே. அது நடந்து முடிஞ்சு எல்லாம் ஒன்று முடிஞ்ச உடனே அதுல வந்து அந்த ஏரியாவில் இருக்கவங்க ஆக்சுவலாக கிறிஸ்டியானிட்டை வந்து வெறுக்கிறவங்க. அவங்க எல்லாமே முதல் நாள் நாடகத்தை பார்த்தனால சர்ச்சுக்கு வந்துட்டாங்க. சரி சரி சரி. சர்ச்சுக்கு வந்துட்டு என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அதில் ஒரு லேடி நேராக வந்து நம்ம ஜீசஸ் ஆக்ட் பண்ணார்ல, அவரை காலை கட்டி பிடிச்சிக்கிச்சு. கட்டி பிடிச்சி மன்னிச்சிடுங்க அவங்க இதில் அவங்க பாஷையில் சொல்லுது. எல்லாரும் வந்து அதை பிடிச்சி இழுக்கிறாங்க, வரவே மாட்டேன்ருச்சு. கண்ணு கொட்டுது கண்ணீர். பிஷப்பை எல்லாருமே பாஸ்டர்ஸ் எல்லாம் நினைக்கிறாங்க. அப்புறம் இந்த பாஸ்டர்ஸோட ஒய்ஃப் தான் வந்து அப்புறம் இது பண்ணா அது உங்களுக்கே ரொம்ப எமோஷனலான நிறைய ஜம்முல நிறைய நடந்தது, நிறைய அற்புதங்கள். அது நாங்க கவுண்ட் பண்றது இல்ல, அது நம்ம வேலை இல்ல, சொல்றது மாத்திரம் செய்யறோம். தமிழ்நாட்டிலுமே நீங்க அந்த நிறைய ஹீலிங் நிறைய தமிழ்நாட்டை விட சரி வடநாட்டுல ரொம்ப ஆக்சுவலி பிரஜாபதி நம்ம இப்போ பண்றதுக்கு ஸ்டேஜ்ல வந்து இப்போ 10 to 15 lakhs நீங்க பட் அவ்வளவு வந்துருமா ஒரு இடத்துக்கு கேட்டீங்கன்னா, முதல்ல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா எல்இடி அரேஞ்ச் பண்ணிடுறோம் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது ஸ்டேஜ் எங்களுக்குன்னு பிரிஸ்கிரைப்டா ஒரு ஸ்டேஜ் இருக்கு. அதாவது ஒரே ஸ்டேஜ் கீழே ஒரு ரேம்ப், இந்த மாதிரி ரேம்ப் இருக்கு. அந்த ஸ்டேஜ் ரேம்ப்பு எல்லாம் சேர்த்து நம்ம அதுக்கு போட வேண்டியிருக்கு. ரெண்டாவது ட்ரஸ்ஸிங், ஆக்சுவலா அந்த இதை வந்து லைட்டை ஃபோக்கஸ் பண்றதுக்கு ஸ்டேஜில் ஃபோக்கஸ். அதாவது ஒரே சமயத்தில் எங்களுக்கு ஸ்டேஜில் நடக்கும், அரை அடி தள்ளி ரேம்ப்பு அதோட சேர்த்து ரேம்பில் நடக்கும், ரேம்ப்ல இருந்து கீழேயும் நடக்கும், கீழே நடந்து ஆடியன்ஸ் மத்தியிலையும் போயிட்டு வருவாங்க. இப்போ சிலையை தூக்கிட்டு போறவர் ஆடியன்ஸ் மத்தியிலையும் தூக்கிட்டு போடுவாங்க. இதுக்கெல்லாம் கரெக்டாக வந்து லைட் ஃபோக்கஸ் பண்ணணும்னா அதுக்கு வந்து பர்டிகுலர் ட்ரெஸ்ஸிங் போடுவாங்க. ஆக்சுவலாக வந்து பாக்ஸ் டைப் ட்ரெஸ்ஸிங் இருக்கு, அது ரொம்ப காஸ்ட்லி. இந்த பாக்ஸ் டைப் ட்ரெஸ்ஸிங்கில் எங்களுக்கு சென்னையில் விஜுன்னு ஒருத்தர் அதை மட்டும் பண்ணுறாரு. அவர் பெரிய இடங்களுக்கு ஏஆர் ரஹ்மான் எல்லா இவர் இளையராஜா அந்த இவங்க மியூசிக்குக்காக அவர் பண்ணக்கூடியவர், ரொம்ப காஸ்ட்லி. பட் அது வந்து ஆக்சுவலாக கம்ப்யூட்டரைஸ்ட். அவர் என்ன பண்ணுவார், லைட்டிங் முதற்கொண்டு கம்ப்யூட்டரைஸ் பண்ணிடுவார். அது வந்து குவாலிட்டி நல்லா இருக்கும், பயங்கரமாக இருக்கும். இதெல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லி. இதை யாரும் இன்னைக்கு கொடுக்கக்கூடிய அளவில் இப்போ இல்லை, அந்த மாதிரி தந்துக்கல. அதனால இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், கோல் போஸ்ட்டு
வெறும் கோல் போஸ்ட் மாதிரி போட்டு சரி. அந்த ட்ரெஸ்ஸிங்கை பாக்ஸா போடாம வெறும் கோல் போஸ்ட் மாதிரி போட்டு ஃபோக்கஸ் அதுல இருந்து லைட்டை ஃபோக்கஸ் பண்ணி அதுல ஓரளவுக்கு தெரிஞ்சா போதும். ஏன்னா நம்ம கேட்கறவங்களுக்கு அவ்வளவு மீட் பண்ண முடியல அவ்வளவு அமௌண்ட் அப்படின்னு சொல்லும் போது அந்த மாதிரி செய்யும் போது இருக்கிறது நம்ம குறைக்கதான் செஞ்சிருக்கீங்க. ஆமா குறைச்சிட்டு முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன ஆமா. குறைக்கணுமோ குறைச்சு. அப்படி இருக்கும் போதே கிட்டத்தட்ட ஒரு 10 lakhs வரைக்கும் ஆகி ஒரு போயிடும். மெஷர்மெண்ட் ஏன்னா இங்க இருந்து எல்லாத்தையும் கூட்டு அது ஆமா. ஒன்று இருக்கு, பஸ் எல்லாத்தையும் சேர்த்து நீங்க. ஆமா. எல்லாம் சேர்த்து தான் சொல்றோம். ஓகே ஓகே எல்லாம் ஆமா சேர்த்து தான். வெளியூருக்கு போகும்போது உங்களுக்கு இன்னும் 2 பஸ் வைக்கிறோம். ரெண்டு bus சென்னையில வைக்கும் போது இருக்கும்போது நாங்க வந்து அந்த பஸ் தேவையில்லை, சரி, அவங்கவுங்க ஆமா ஆமா வந்துருவாங்க. ஆமா. அப்ப அதுக்கேத்த மாதிரி பட்ஜெட் கொஞ்சம் கொஞ்சம் ஆமா குறையும். கொஞ்சம் அதுக்கேற்ற okay, மாதிரி அவங்க குறையும். தங்குறதுல இருந்து எல்லாமே. இப்ப நாங்க போற இடங்கள்ல என்ன பண்ணோம், இந்த ஸ்டேஜ் அங்க உள்ளவங்கள வச்சே போட வச்சிரும், சரி ஓகே சென்டரிங் போட்டு. அப்போ அவங்களுக்கு அது கொஞ்சம் கம்மியாகும். ஓகே. இங்க இருந்து மெட்ராஸ்ல இருந்து நம்ம கூட்டிட்டு போக போறோம், டிரான்ஸ்போர்ட்டிங் அதிகமா அங்க உள்ளவங்களே நம்ம போட்டுருவாங்க. ஆனா அந்த செட் ப்ராப்பர்ட்டிலாம் நாங்க இங்க இருந்து தான் கொண்டு போனோம், வேற வழி இல்லை. அதுக்கு ஒரு ஈச்சர் லாரி வச்சு தான் நாங்க அந்த செட் ப்ராப்பர்ட்டிலாம் செட் டிரான்ஸ்போர்ட் பண்றோம். ப்ராப்பர்ட்டி அண்ட் காஸ்டியூம்ஸ் பாக்ஸஸ். ஸோ இது நம்ம 3 நாள் நம்ம தங்குறோம். சரி அப்ப தங்குற இடம், சாப்பாடு இதெல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு 10 lakhs ஆகும். ஓகே ஓகே. மெயினா வந்து ஸ்டேஜ் பிரதர். ஸ்டேஜுக்கு வந்து ஸ்டேஜோட மெஷர்மெண்ட் அதே தான். பின்னால எல்இடியோட மெஷர்மெண்ட் மட்டும் ஒரு 2 இது வச்சிருக்கோம். ஒரு பெரிய சைஸ் ஒன்று, சின்ன இது ஒன்று வச்சிருக்கோம். ஓகே மற்றபடி அதுக்கப்புறம் குறைக்கவே முடியாது, அந்தபடி ஒரு இது. அதனால வந்து உங்களுக்கு ஸ்டேஜ், லைட்ஸ், ஆடியோ, பேக்ல இருக்கிறது எல்இடி ஸ்கிரீன். இது எல்லாமே முதல்ல நான் சொன்ன மாதிரி மேனுவல் ஸ்கிரீன் போட்டோம், அது மழை வந்து அது அழிஞ்சிருங்கிறதுனால வாட்சட் ஸ்கிரீனு, அது ஷேடோ விழுதுங்கிறதுக்காக எல்இடி. இதெல்லாம் கர்த்தர் தான் எங்களை புஷ் பண்ணி நடத்தினாங்க. இப்போ நாங்க எல்லாம் கிராஃபிக் பண்ணிட்டோம், சீன் பை சீன் கிராஃபிக் நம்ம பண்ணிட்டோம் ஃபெலோஷிப்ல LED. இருக்கிற பிள்ளைங்களே ஸோ தான். அது உங்களுக்கு அப்படியே நேச்சுரலா இருக்கும். ஸோ இதுல கொடுக்கறது வந்து நம்ம நீங்க முதல்ல சொன்ன மாதிரி நீங்க ஆஃபரிங் எது நீங்க இதுல அமௌண்ட் எடுக்கிறது இல்ல, நடிக்கிறவங்களும் யாரும் எடுக்கிறது எடுக்கிறது இல்ல. எக்ஸ்பென்சஸ்க்கு நீங்க ஒரு. ஆமா. வெறும் எக்ஸ்பென்சிவ் தான் நாங்க கேட்கறோம். ஓகே. இப்போ நீங்க டிராமா என்ன இந்த காலத்துல டிராமா அப்படி யாரும் சொல்லிருக்காங்களா? ஆமா அப்படி சொல்லி இந்த காலத்துல ஸ்டேஜ் டிராமாலாம் போட்டுட்டு இருக்கீங்க அப்படி யாரும் இல்ல, ஆனா சொல்லிருக்காங்களா? பார்த்த பிறகு வாய் மூடி. பார்த்த பிறகு சொல்லல. Okay, பார்த்த okay, பிறகு okay. சொல்ல ஓ, மாட்டோம். அப்படி முன்னாடி ஆனா சொல்லிருக்காங்க. அப்படி அந்த மாதிரி யாரும் அந்த டிஸ்கரேஜ் சரி, மாதிரி சரி, ரொம்ப சரி, பண்ணல. பாஸ்டர்ஸ் என்கரேஜ் பண்ணிருக்காங்க. இது மாதிரி நடத்தணுன்றதுக்காக அவங்க நிறைய பேர் இது பண்ணிருக்காங்க. அதுலலாம் ஒண்ணும் இல்லை, நிறைய அதுல பேர். வந்து Good அது Samaritan. 90% யாரும் டிஸ்கரேஜ் பண்ணவே இல்லை. சரி 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 சரி. இது வரைக்கும் எங்களை வந்து யாரும் வந்து டிஸ்கரேஜ் பண்ணி பேசவே இல்லை. ஏன்னா பார்த்தோன்னா அப்படியே இதாயிருவாங்க. மதுரையில குட் சமரிட்டன் அதான் ஜோசப் ஃபெலோஷிப் பண்ணது. அந்த இவங்க இருக்கிறாங்க இல்லையா, பாஸ்டர் ஜோசப் பாஸ்டர் பாலச்சந்திரன் ஜோசப் சொல்றீங்க. பாலச்சந்திரையா. அவர் அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. அவங்க வந்து நான் திருநெல்வேலி தான் என்னோட சரி இது. சரி சரி. அப்போ அவங்க அண்ணன் ஃபேமிலி வந்து எங்களுக்கு நல்ல இது. அவங்க சொல்லுவாங்க, என் பேரை சொல்லுவாங்க, சர்ச்சிலே சொல்லுவாங்க, 10 வயசுலேருந்து இவ்வளோ தெரியும் அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க. அண்ணன் ரொம்ப பாசக்காரங்க. அவங்க வந்து அவங்களோட மதுரையில் ஸ்தோத்திர கூட்டம் ஒன்று வைக்கும் போது பிரஜாபதி போட்டாங்க. அந்த இதுல இருந்து அவங்களுடைய கிளை சபைகள் இருக்கும் இல்லையா, தேனி, திண்டுக்கல், கொடைக்கானல், இந்த இடங்கள்ல எல்லாம் அவங்க எல்லாமே வந்து நிறைய இடத்துல சர்ச் பாஸ்டர்ஸ் தான் போட்டாங்க. ஓகே ஓகே. ஜோசப் பாலச்சந்தர் பாஸ்டர் வந்து எங்களை ரொம்ப என்கரேஜ் சோ பண்ணுவாங்க. ஆரம்ப ஸ்டேஜ்ல அப்படி ஆமா. நிறைய அப்பதான் கொஞ்சம் பேருக்கு பிரஜாபதி பத்தி தெரியுது. தெரிஞ்சுச்சு. அப்பதான் கொஞ்சம் தெரிஞ்சது. இந்த மினிஸ்ட்ரியில வேற சின்ன சின்ன எதுவும் பண்றீங்கல்ல, இப்போ ஃபுல் டிராமா பண்றது இது ஒண்ணு, ஆமா சின்ன இதுவும் ஸ்கிட் அரை மணி நேரம் அரை மணி நேரம் ஆமா, ஸ்கிட் ஆமா. போடுறோம். அதுக்கு ஒரு தனி நேம். ஆமா 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 ஓகே. அனுகிரகான்னு வச்சிருக்கோம். சரி. அனுகிரகான்ட்டு இது அதுக்கு வந்து எப்படி அது தனி இதுனா ஆமா அது வந்து முதல்ல செம்மஞ்சேரியில இவங்க சொன்னது போல ஏஷியன் ஸ்டடீஸ் டைரக்டர் அவங்க ஜான் செம்மலையா, அவங்க வந்து உலகத்தமிழ் மாநாடு வெளியிடங்கள்லயும் அவங்க நடத்தினாங்க. அது வந்து சென்னையில நடத்த போறோம், நான் எங்க சார்பா நீங்க வந்து ஒரு சின்ன ப்ரோக்ராம் பண்ணி தரணும், டான்சஸ் ஸ்கிட் அந்த மாதிரி. அப்போ அது எங்களுக்கு இது இல்லைங்கய்யா, பிரஜாபதி தான் எங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீங்க ப்ரேயர் பண்ணி நீங்க இது பண்ணுங்க அப்படின்னு. சரி நாங்க பண்றோம், நேம் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. பிரஜாபதி டீம் தான் எல்லா இடத்துலையும் இது பண்ணுவாங்க. இவங்க வந்து இந்த ஐயா வந்து சொன்னாங்க, இல்லை நீங்கள் ஒரு நேம் அதுக்கு வைக்கணும் அப்படின்னாங்க. அப்போ தான் வந்து இந்த அனுகிரகா, இதை அனுபவிப்பது அனுகிரகம்னா அனுகிரகான்னு சொல்லி சொன்னாங்க. சொன்னா ரொம்ப சந்தோஷமா அது இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அது அனுகிரகங்கிறத நாங்கள் ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கல. ஆனால் எந்தெந்த இடத்துல எந்தெந்த பாஸ்டருக்கு தேவையோ அந்த இடத்துல நாங்கள் வந்து சின்ன ஸ்கிட்டு, 1/2 hour ஸ்கிட்டு, ஒரு டான்ஸு, அதுக்கு ரிலேட்டடாக அப்படி நாங்கள் போட்டிருக்கோம். இந்த அனுகிரகாய் தான் நாங்கள் எதுவுமே இது பண்ணலை. பட் இப்போ அதை வந்து ஆண்டவர் என்ன சொன்னாங்கன்னா, ஆண்டருடைய வருகைக்கு முன்பாக எல்லா சுவிசேஷ வாசல்களாம் அடைபடுற அந்த சுச்சுவேஷனில்
பிரஜாபதி ஒரு விங்கு, அனுகிரகா ஒரு விங்கு, ரெண்டும் கிளீனா ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும்ட்டார். ஓ ஓ ஓ ஓ ஆமா. இது வந்து கல்ச்சுரல் ஆக்டிவிட்டிஸ்ங்கிறதுல வந்து. சரி 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 சரி. ஸோ அதனால இது வந்து அனுகிரகாவே நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டார். பட் நாங்க அதுக்குன்னு தனியா பிரயாசம் எடுக்கல. சரி சரி. அது அதுவா இது பண்ணிச்சு. அதே மாதிரி கொடைக்கானல்ல குட் சமரிட்டன் சபையில் உள்ள பாஸ்டர் சேகர்னு அப்படி சொல்லிட்டு அவங்க அவங்க வந்து இந்த மாதிரி சின்ன அனுகிரகா டீமை ஒரு 4-5 தடவை அவங்க இது பண்ணியிருக்காங்க. ஓ ஓகே எங்களை ஓகே கூப்பிட்டு ஓகே. அது ஒரு சின்ன டீம், ஒரு 50 பேர் யூத் பிள்ளைங்களோட கொஞ்சம் அப்படி நாங்க போய் அதையும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். 25 இயர்ஸாக நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரி ஓகே. இப்போ ஆக்சுவலாக நம்ம பார்த்தீங்கன்னா ஜம்முலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற அநேக இடங்கள்ல நாங்கள் போட்டிருக்கோம். ஒரு சில முக்கியமான இடங்கள்ல இது வரைக்கும் எங்களுக்கு வாய்ப்பு வரல. இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ விருதுநகர்லாம் நல்ல கிறிஸ்டின் சென்டரு, சரி அதே மாதிரி சாத்தூர், சிவகாசி இதெல்லாம் வந்து அருமையான கிறிஸ்டின் சென்டர் மாதிரி. சரி ஓகே. இந்த மாதிரி இடங்கள்ல இல்லை, திருச்சி இந்த மாதிரி இடங்கள்லாம் இல்லை. இருந்தாலும் அங்கே அப்பப்போ வருது, ஆனால் அது நழுவி போகுது. ஓகே. அப்போ இந்த நாடகம் இப்போ நாங்கள் போடுறது அப்படின்னு சொன்னாக்கா இதில் நாங்கள் ரொம்ப கருத்தாக இப்போ ஆக்சுவலாக வந்து இந்த கேரக்டர், இப்போ ஜீசஸ் கேரக்டர் ஒவ்வொருத்தரும் அனலைஸ் பண்ணணும். அந்த கேரக்டர் ஏன்னா இந்த ட்ராமா வேறு மாதிரி, சினிமாவில் எடுக்கும்போது சில காரியங்கள்லாம் நம்ம எக்ஸால்ட் பண்ணி காய்க்கணும். ஸோ இந்த கேரக்டர்லாம் அனலைஸ் பண்ணும்போது இந்த 4 காஸ்பெல்லையும் நான் வந்து நல்ல விதமாக படித்து அதில் உள்ள கேரக்டர்களுடைய, இப்போ ஜீசஸ்னால் அவருடைய கேரக்டர் எப்படி, பீட்டர்னால் அவருடைய கேரக்டர் எப்படி எல்லாம் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு இதை வந்து நம்ம கேமராமேன்ட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இது பண்ணியிருக்கோம். சினிமா லைனில் யாரை பிடிக்கிறது என்னன்னு தெரியாது. அதனால் ஆண்டவர்கிட்ட நான் கேட்டிருந்தேன், எனக்கு வந்து நல்ல சப்போர்ட்டிவாக ஒருத்தர் தெரியணும் அப்படின்னு சொல்லும்போது செலியன்னு ஒரு பேர் மட்டும் எனக்கு காமிக்கிறார் ஆண்டவர். செலியன் சொன்னால் அவரை நான் விசாரிக்கிறேன், அவர் யார், அவர் என்ன பண்ணுறாரு, எங்கே இருக்கார் ஏதுன்னு சொல்லி அவரை பற்றி விசாரித்தா நம்ம பிள்ளைகள்கிட்ட சொல்லி இந்த மாதிரி சொல்கிறாங்க, செலியன் ஒருத்தர் நம்ம சினிமா வட்டாரங்களில் இருக்காரா, ஒரு பெரியவர், அவரை வந்து ஆண்டவர் சொல்கிறார், அவர் என்னவா இருக்காரு அதுவும் தெரியாது, பேர் மட்டும் தெரியுது. விசாரிக்கிறதுக்கு நான் சொன்னேன், இப்போ 2 வருஷமா இவங்க விசாரிச்சுட்டு அப்படி நீங்க சொல்றவர் ஒருத்தர் இல்லவே இல்லைங்க அப்படின்ட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. அப்புறம் திருப்பி என்ன ஆச்சு, ஆண்டவர் என்னை நெருக்க ஆரம்பிச்சிட்டாரு. நீ பேசாம இருக்க, நீ வந்து இதுல வந்து ரொம்ப லேசினஸ்ஸா இருக்கன்னு திட்டவே ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப லேசியா இருக்க, எதுவுமே நீ செய்யறது இல்லை, உன் விஷயத்த பார்த்து டிராமாங்கன்னா அலைஞ்சிட்டு இருக்கவளே, இதை பத்தி நீ அக்கறையே இல்லாம இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்ப நான் பயந்துட்டு திருப்பி என்ன வச்சேன், சரி என்னடா என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படின்னு தான் சரின்ட்டு நம்ம அந்த செலியன்றவர் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இதில் ஒரு ஃபெலோஷிப்பில் ஒருத்தர் இருக்காங்க, அனிதான்னு ஒரு, அது எப்போனா கோடு போட்டால் ரோடு போட்டுருவாங்க அவங்க 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 அந்த மாதிரி டைப். ஆமாம், அந்த மாதிரி செலியன்னு ஒருத்தர் சொல்கிறாங்கம்மா, அது யாருன்னே தெரியல, அதை நீ கொஞ்சம் கண்டுபிடிச்சி நீ சொல்லமா. ஒரே வாரத்தில் அவர் ஃபுல் டீட்டெயில்ஸை எடுத்து என்கிட்ட கொடுத்துட்டாப்புல. அவர் எந்த ஊரை சேர்ந்தவர், என்ன பண்ணுறாரு, இப்போ எங்கே இருக்கார், அவர் இடம் எங்கே இருக்குது ஏது எல்லாத்தையும் வந்து அவர் கம்ப்ளீட்டாக வந்து ரூட் எடுத்து காமிச்சிட்டாப்புல. அவர் பார்த்தா எனக்கு ஆதியிலே அவங்க ஃபேமிலி எனக்கு நெருக்கமானவங்க. அவங்க ஃபாதர் வந்து நான் ஸ்கூலில் படிக்கும்போது டிராயிங் மாஸ்டராக இருந்தார். அவருடைய சன் இவர். ஆக்சுவலாக அவர் சிவகங்கை நேட்டிவ் வந்து காரைக்குடி அலப்பாச்சட்டையரில் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரு. முடிச்சுட்டு இதில் லண்டனில் போய் கேமரா படிச்சுட்டு பாலுமகேந்தருக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்தவர். அவர் அப்போ நல்ல ஒரு இது, சமீபத்தில் டைரக்டரும் கூட, சமீபத்தில் ஒரு படம் எடுத்து நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கு 2 சரி, அவரை போய் சொன்னால் அவர் வந்து ஃபிலிம் ஸ்கூல் வேறு வச்சுருக்காரு. அப்போ அவரை போய் நம்ம சந்திச்சிருவோம், பேசிடணும், நான் யாருன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு நான் அவர்கிட்ட பேசிடணும்னு சொல்லி நான் அவரை சந்திக்கிறதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டை வாங்கிட்டு நான் அங்கேருந்து போகும்போது எனக்கு நல்ல வரவேற்பு கொடுத்து, நான் அந்த மாதிரி இந்த ஊரில் இருந்தோம்னா என்னை பற்றி ஒரு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோன்னே ரொம்ப ஒரு அதாவது ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. குடிக்கும்போது நான் அந்த மாதிரி பிரஜாபதியை நாங்கள் போடுறோம்னு சொல்லும்போது நான் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டார். அப்போ கரெக்டாக நாங்கள் அங்கே போடுறோம், நம்ம ராயப்பேட்டை இதில் போடும்போது சரி நான் வரேன் அப்படின்னா. ஆனால் அவர் மனசுக்குள்ளே என்ன நினச்சிருந்தாருன்னா, அங்கிள் கூப்பிட்டுட்டாரு, சும்மா ஒரு அரை மணி நேரம் இருந்துட்டு நம்ம வந்துடுவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவர் அங்கே வந்திருக்காரு. அங்கே வந்து அதை பார்த்துட்டு அவருக்கு எந்திரிக்கவே மனசு இல்லை, கடைசி வரைக்கும் இருந்தார். இருந்துட்டு தான் அவர் சொன்னார், இதை நீங்கள் பிக்சராக எடுக்கணுங்க, அதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் சொல்லுங்கள், நான் பண்ணுறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவராக முன்னும் வந்தார். நாங்கள் கூட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கல, அவராக முன்னும் வந்தார். முன்னும் வந்தோடனே இப்போ சிட்டிஸ் என்ன அப்படின்னா,
ஆண்டவர் கிருபினால ட்ரைலர் வரைக்கும் நாங்கள் எடுத்துட்டோம். அது வரைக்கும் ஓடியாந்துட்டோம். ட்ரைலருக்கே ஒரு எக்ஸ்பென்சஸ் ஆயிருக்கும். ஆமாம், அதுக்கு ஆயிடுச்சு. அது பூரா அதை பாருங்க, வெளியே ஆளுங்க யாருமே கொடுக்கல, எங்க பிள்ளைகளே கொடுத்தாங்க. நீங்க 25 இந்த மூவி பண்ண போறோம். ஸோ இதுக்கே ஒரு 25 lakhs ஆச்சுன்னு சொல்லிட்டுருக்கீங்க இந்த டீசர் இதுக்கே வந்து. ஸோ பட்ஜெட் அது அவர் ஆக்சுவலாக சினிமா ஆட்டோகிராஃபர், அவர் பிளான் பண்றாரு. சரி. ஸோ அவர் வந்து பெரிய திட்டத்தில் இருக்காரு. அதான் ஆக்சுவலா நிச்சயமா அது crore இதை கணக்குல வந்து தான். அவர் என்ன சொல்றாரு, இதை வந்து ஹாலிவுட் லெவல்ல நம்ம ஆஸ்கார் பிரைஸ் வாங்குற அளவுல செய்யணும் அந்த அப்படிங்கிற அளவுக்கு ஒரு okay. இதுல இருக்காரு அவர். அப்படின்னு ஒரே முடிவில் இருக்காரு. என் லைஃப்ல இது வந்து ஒரு பெரிய காரியமா நடக்கணும் அப்படின்னு அப்படிங்கிறதுல சொல்லிட்டு அந்த இதோட ஒரு ஒரு அது என்ன சொல்ற ஒரு வைராக்கியத்தோட இருக்காரு. அவர் அவர் என்ன சொல்றாரு, இந்த அவர் இதெல்லாம் உள்ளத்திலே ஆவியானவர் தான் கிரியை செய்திருக்காரு. ராஜஸ்தான்ல போய் தான் எடுக்கணும், அந்த ஒட்டகம்லாம் வச்சு இதெல்லாம் இது பண்றோம். அந்த அங்கதான் மாதிரி போய் வருது. பட் ஆனா அப்ப நான் சொன்னேன் அவர்கிட்ட, நாங்க ஏங்க இதுக்கெல்லாம் கோடிக்கணக்காகவே என்னன்னு அவர்கிட்ட நாங்க கேட்கல. சரி. அவர் என்ன சொல்றாரு, நீங்க இந்த ட்ரெய்லரை போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு Okay, அவங்க அப்படின்னு அவங்க- அதைத்தான் அவரோட திருப்பி அனுபவத்துல சொல்றாரு. இருந்து அவங்க அவர் அனுபவத்தில் சொல்றாரு. ஆமா. ஏன்னா இப்பவே ஒரு சிலர் வந்து என்கிட்ட கேட்டாங்க, என்னங்க ட்ரெய்லர் எடுத்துட்டேன்னு ஏன் பிக்சர் எடுக்காம இருக்காங்க, இவ்வளவு நாள் ஆகுது அப்படின்னா, இல்ல அவங்க வந்து ஃபைனான்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி ஒரு அதான் சிலர் இப்போ இப்பவே வந்து அவர் கேட்கறாங்க. அனுபவத்துல சொல்றாரு பிரதர். இப்ப நாங்க வந்து எப்படின்னா ஃபெய்த்ல தான் இருக்கிறோம். ஃபெய்த்ல தான் இருக்கிறோம். எப்படின்னா திட்டத்தை கொடுத்தவர் ஆண்டவர். அப்ப கண்டிப்பா அதை செயல்படுத்தி மகிழ்விப்பவர் அவர். முடிப்பார் கண்டிப்பா. இப்போ சில வியூவர்ஸ் யோசிப்பாங்க, நிறைய ஹாலிவுட்ல இந்த மாதிரி ஜீசஸ் படம்லாம் எடுத்திருக்கிறாங்க. யோசிப்பாங்களே, ஜீசஸ் ஆஃப் நாசரேத்தோ அல்லது பேஷன் ஆஃப் கிரைஸ்டோ ஒரு சில நம்மள மாதிரி ஆளுகள் தான் பார்த்தோமே ஒழிய, இன்னைக்கு இந்த சைடில் இங்கே இருக்கிறவங்க, ஸ்லம்ல இருக்கவங்களோ இல்லை இருக்கவங்களோ அதை பார்த்ததில்லை. ஃபாரின் ஆக்டர்ஸ் ஃபாரின் ஆயிடுச்சு, அதை பார்க்கவே இல்லை. ரெண்டாவது, அவங்களுக்குள்ள ஒரு மனப்பான்மை என்ன, ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து ஃபாரின் காடு அப்படின்ற ஒரு மனப்பான்மை இருக்கு. இப்போ நம்ம போறதுல நம்ம வந்து இவர் வந்து ஆண்டவர், நம்ம ஆண்டவர் தான், இவர் தான் உலகத்தின் ரட்சகர் அப்படின்றத இப்படி சாதாரண மக்களுக்கும் தெரியப்படுத்துன்றதுக்காக தான் இந்த இதுவே மெயின் ஐடியாவே. ஓகே ஓகே. இப்படி நம்ம போட்டிருந்தோம். இதை இப்போ எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு அதிக செலவு கிடையாது. சாதாரண பாஸ்ட் என்ன பண்ணணும், ஒரு ஸ்கிரீன் இருந்தா போதும், ஒரு ஆடியோ இருந்தா போதும், பட்டி தொட்டிகள்லாம் போட்டே போயிடலாம். ஓகே. இந்த நாடகத்துக்கு செலவழிக்கிற மாதிரி 15 லட்சம் 10 லட்சம் அது யாராலும் முடியாம போகுது. இப்ப இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா எல்லாருக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஓகே. ஆனா அதே சமயத்துல நாடகத்துக்கும் வாய்ப்பு இருக்கும். நாடகம் யார் விரும்புறாங்களோ அவங்களுக்கு நாடகமா எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேரும். ஆமா, இதை வந்து இருக்கு எல்லா பட்டி தொட்டிகளுக்கும் இது போனது. அது இது ஆண்டவருடைய வரைய கடைசி நேரமா இருக்கனால இந்த அனிதா வந்து எங்க இதுல ஃபெல்லோஷிப்ல இருக்கிற பொண்ணு அநேக நாட்கள் இங்க வந்திருக்கு. கிறிஸ்டியானிட்டி பத்தியெல்லாம் இது பண்ணிருக்கு. அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லிச்சு, எங்க அப்பாவுக்கு ஜீசஸ்னா யாருன்னு தெரியல, அப்படி இருக்கு பாருங்கன்னு சொல்லி. ஜீசஸ்னா அவங்க அப்பாவுக்கு யாரும் தெரியலையா. நாங்களே நிறைய பார்த்துருக்கோம், தமிழ்நாட்டுக்குள்ளே நிறைய அப்படி நிறைய இருக்கு இடங்க. அப்ப நடிகர்கள் இதெல்லாம் எப்படி உங்க நீங்க ஸ்டேஜ் நடிக்கிறவங்களால சினிமா நடிகர்களே அதை இவர் செலினே அப்ரிஷியேட் பண்ணாரு. ஒரு சில இதை ஆமா அவங்க சொன்னாங்க, உங்க அவர் எத்தனையோ வருஷம் அனுபவம் உள்ள ஒரு கேமரா, உங்க பிள்ளைய ஆக்ட் பண்ற மாதிரி நடிகர்கள் யாரும் ஆக்ட் பண்ணல. அதே மாதிரி இந்த மாதிரி டீம் ஒர்க் நான் பார்த்ததில்ல. நான் வந்து நிறைய அப்படி டீம் இது பண்ணுவோம். எங்களுக்கு 25 வருஷம் நீங்க நடிச்சனால பிள்ளைங்க நல்ல அனுபவத்துல ஆயிட்டாங்க ஆக்டிங்ல. அதனால அவங்க வந்து அந்த ஸ்டேஜ் ஃபியரோ அல்லது ஆக்டிங்ல அதே ஃபியரோ, நேரத்துல நமக்கு தெரியல பிரதர், அதாவது ஷைனஸ்னுவாங்க, ஸ்டேஜ் ஷைனஸ், அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் இல்லாம பெர்ஃபெக்ட்டா பண்றாங்க. ஸோ 25 எவ்வளவு இது போட்டிருப்பீங்க டிராமா கவுண்டி வச்சிருக்கீங்களா? நிறைய 300 டிராமா போட்டிருக்கோம். ஓகே ஓகே. 300 எத்தனை மக்களுக்கு அது ரீச் ஆயிருக்கும். ஆமா. சோ அது மூவியா வர விரும்புறது. இப்போ ஒரு சமீபத்துல பிப்ரவரியில இருந்து இந்த இது வர குட் ஃப்ரைடே வர நம்ம முகப்பேர்ல இருந்து ஒரு யூத் டீம், அவங்க சரி சரி வேர்ல்ட் ரிவைவல் சீட்ஸ் அப்படின்னு ஒரு மினிஸ்ட்ரியில இருந்து 7 வாரம் ஆண்டர் சொன்னாங்கன்னு சொல்லி இதே 40 ஏசாயா 45ஆம் வசனத்தை சொல்றது எங்களுக்கு அடையாளமா கொடுத்து எவ்ரி சாட்டர்டே சண்டே 7 இடங்கள்ல சென்னையில போட வச்சார் ஆண்டர். அப்ப எதுக்கு சொல்லுவாருன்னா, தேவன் தான் பிரதர் நடத்துறாரு, தேவன் தான் நடத்துறாரு. ஆமா, கர்த்தர் நல்லவர் பிரதர். அவர் அன்பை வந்து பறக்க ருசிக்கிறோம். ஸோ அதுக்கு அந்த ரொம்ப வீக்கா இருப்போம். நான் இப்போ 2 வருஷமா நிறைய பிசிக்கலி ரொம்ப சஃபர் பண்ணேன். 3 வருஷமா ஆனா ரொம்ப ஹாஸ்பிடல் அட்மிட் ஆகி ஐசியூல 10 நாள் அப்படிலாம் இருந்து வந்தேன். ஆனா ஊழியன் வந்துட்டுனா ஒரு தனி ஒரு பலன் கொடுப்பாரு. அந்தந்த ஊழிய
சமயத்துல உரிய பலனை தேவனை தரார். கண்டிப்பா. அதே மாதிரி எங்க பிள்ளைங்களோட வாழ்க்கை நல்லதோ கெட்டதோ எதுக்கும் நாங்க போய் நின்றோம். ஏன்னா பிள்ளைங்களுடைய ஆண்டு அறியாத ஜனத்துல இருந்து அவங்க ரட்சிக்கப்பட்டு வரும் பொழுது மேரேஜ் காரியங்கள், டெத்து காரியங்கள், இதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் வரும்ல, அதுல கம்ப்ளீட்டா நாங்க போய் நின்றோம் பிள்ளைங்களுக்கு. சரிங்களா? அதனால அந்த பிள்ளைங்களுக்கு எங்க 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 எங்கிட்ட ரொம்ப இதா இருப்பாங்க, பாசமா இருப்பாங்க. சூப்பர். இவ்வளவு ரொம்ப அருமையா உங்க சாட்சி, உங்க ஊழிய அனுபவ தரிசனம் பேசணும். ஃபைனலா வியூவர்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நிறைய பேர் பார்ப்பாங்க, ஒவ்வொரு தனித்தனியா அங்க நீங்க சொல்லுங்க, வியூவர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க ஃபைனலி? இல்லை, வியூஸ் வந்து எங்களுடைய மெயின் இது அவங்க ரசிக்கப்படணும், அதுதான் எங்களுடைய மெயின் பாலிசியாக தான். ஓகே. நம்ம எத்தனை தரம் ட்ராமா போடுறோன்றது பிரச்சனை இல்லை, எத்தனை பேர் ரசிக்கப்பட்டாங்க அப்படின்றது தான் நமக்கு அது வரணும். ஆனால் ஆக்சுவலாக அது நாங்கள் என்றதில்லை, இத்தனை பேர் ரசிக்கப்படுறாங்க. நம்ம வேலை விதைக்கிறது, விளைய செய்கிறவர் அவர் பார்த்துக்குவார். அதனால அது நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும். என்ன அப்படின்னா, இப்போ எனக்கு இருக்கிற ஐடியாவெல்லாம் இந்த பிக்சரை வந்து முழுசாக எப்படா எடுத்து முடிக்க போகிறோம். ஏன்னா ஆண்டவர் வருகை அதுக்குள்ளே வந்துடக்கூடாது. ஆனால் ஆண்டவர் அதுக்கு டைமை கொடுத்துருப்பாரு. துரிதமா செய்யுங்க. அதுக்கெல்லாம் துரிதமாக அநேகர் எனக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கூழ் ஊத்துறானுங்கன்னா அங்கே வந்து லட்சக்கணக்கான பேர் உட்காந்துருக்கான். இவங்கெல்லாம் எப்போ திரும்ப போகிறாங்கன்னு சொல்லும்போது நம்ம அதை நினைக்கும் போது நம்ம எப்படி இவங்களை ஆளுகளை கொண்டாந்து சேர்க்க போகிறோன்ற ஒரு பாரம் நமக்கு வருது. அப்போ இன்னைக்கு இருக்கிற நிலைமையில மீடியா வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கு. அது வந்து நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆண்டவரே சொன்னது, இந்த மீடியாவை கொடுத்ததே ஆண்டவர் தானே. எப்படி தாவீது வந்து அந்த கோலியாத்தினுடைய வாழை உரிவே அவன் கழுத்தை வெட்டுற மாதிரி இன்னைக்கு உலகத்தாண்டுகளுடைய போய் சேர்ந்துருச்சு அந்த மீடியா. அந்த வாழை உரி அவன் தலையை கட் பண்ணிட்டு நம்ம நிச்சயமா நம்ம காரியத்தை கொண்டு போகணும். அப்படிதான் நம்ம பிள்ளைகளுக்கு எதை செஞ்சாலும் இப்போ என்ன சொல்லுவாங்க, கிறிஸ்டியன்ஸா அது நல்லா இருக்காது, குவாலிட்டி நல்லா இருக்காது அப்படின்வாங்க. இன்னைக்கு அந்த நிலைமை மாறி இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இருக்கு. நம்மளுடைய இது குவாலிட்டி இப்போ நல்லா வந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்ம கேட்டா கிறிஸ்டின் மியூசிக் தாங்க கேட்கணும், கிறிஸ்டின் இது தான் பார்க்கணும்னு அந்த நிலைமை வரணும். நிச்சயமா நீ மூவி எடுப்பீங்க, அதுல எங்க ஈடு டிவியோட பங்கு. தேங்க்யூ நீங்க இவ்வளவு தூரம் வந்து நேரத்தை எங்களோட இது பண்ணி எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். எங்க பிள்ளைங்க சார்பா உங்களுக்கு நாங்க ரொம்ப நன்றியே தெரிவிச்சிடும். தேங்க்யூ.